அண்மைச் செய்தி. போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட தனது காரை ஒப்படைக்குமாறு டிடிஎஃப் வாசன் தொடுத்த வழக்கில் அவரது மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரையில் டிடிஎஃப் வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில காரை ஒப்படைத்தால் டிடிஎஃப் வாசன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய வாய்ப்புள்ளது என நீதிபதி உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி காரில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சென்ற போது மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அவர் சென்றபோது அவர் காரை அசாக்கிரதையாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக்கொண்டே காரை ஓட்டியதாக அவரை பிணையில் வெளியே வர முடியாத வகையில 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து டிடிஎஃப் வாசன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு செய்திருந்த நிலையில அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசனின் தாயார் சுஜாதா காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை தங்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார். இந்த மனு மதுரை மாவட்ட நீதிமன்ற நடுவர் நீதிபதி சுப்புலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் டிடிஎஃப் வாசனின் தாய் என்பது தெரிய வருகிறது. குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஏற்கனவே இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார். அப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வாகனத்தை பயன்படுத்தினால் அதே போன்ற குற்றத்தை மீண்டும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.